புனர்பூசம், ஆயில்யம் இந்த 2 நட்சத்திரமுமே மிதுன ராசியிலையும் வரும், கடக ராசியிலையும் வரும். இந்த 2 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் நீங்க ஒரு சர்வே பண்ணி பாருங்க. அதிகமான பேருக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குமா. புனர்பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தோருக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தா ரெட்டை குழந்தையா இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு. எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு இல்லை, அது என்னங்க அப்படி சொன்னீங்கன்னா, அது அனுபவத்துல அவங்க ஒரு சர்வே பண்ணி தான் சொல்லியிருக்காங்கன்னு நான் முதலே சொல்லிட்டேன். அதனால புனர்பூசத்துல பிறந்தவங்க பூரா எனக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு ஜோசியர். ஒத்த குழந்தை தான் பிறந்திருக்கு, அவரை போய் கேட்கணும்னு என்கிட்ட வந்துடாதீங்க. எனக்கு தெரியாது, அதை பத்தின விஷயம் எனக்கு தெரியாது, மெடிக்கல் சயின்ஸ் எனக்கு தெரியாது. இந்த நட்சத்திரத்துல பிறந்தா அனுபவத்துல இப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதனாலதான் நான் வந்து நேரடியா ஏன் யோசனையா சொல்லாம எதையுமே யாரோ சொன்ன யோசனையை எடுத்து சொல்றேன். அது சரியா தப்பான்னு நம்ம எல்லாருமா கூடி முடிவு பண்ணிக்கிறோம். அதனால புனர்பூசம் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமா ரெட்டை குழந்தை பிறந்தவங்களா இருப்பாங்க. அது மாதிரி அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து உங்களுக்கு தெரியும், மாரியவருடைய நட்சத்திரம் அனுஷம். அந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பலருக்கு சிறு வயதில் தொண்டை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நடக்கும். அது இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு, அதாவது தொண்டை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நடக்கும்னா, நீங்க தொண்டையில மட்டும் இல்லை, பொதுவாகவே அந்த காலத்துல அதிகமான பேருக்கு இந்த உஷ்ணத்துல கட்டி இதெல்லாம் வர்றது உண்டு. அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு இது உண்டு. அது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனுஷத்துக்கு தொண்டையில இருக்கும்னு சொல்லியிருக்கு. அது எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல. எனக்கு பார்க்க நான் நிறைய எனக்கு அனுஷ நட்சத்திர நண்பர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. நான் பார்த்த அளவில் அப்படி இல்லை. மூல நட்சத்திரத்தில் பிறந்த பலர் தங்கள் பலமே தெரியாமல் வாழ்வார்கள். அதாவது அவங்களுக்கு அவங்களோட ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னே அவங்க புரிஞ்சுக்காமலே வாழ்க்கையில பெஸ்டா போயிடுன்ற மாதிரி. எப்பவுமே ஒரு மனுஷன் தன்னை புரிஞ்சுக்கிட்டாதான், நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த உலகத்தை நான் புரிஞ்சுக்கிற முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிற முடியும். அந்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்களாம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அதுல ஆணா பெண்ணான்னு சொல்லலை, அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். பொதுவா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கும். என்ன குணாதிசயம்? பலர் தங்கள் பலமே தெரியாம இருப்பாங்க. தாங்கிட்ட ஒரு பெரிய டேலண்ட் இருக்கும், பெரிய ஒரு பலமிக்க ஒரு ஒரு சிந்தனா சக்தி ஏதோ ஒன்று இருக்கும். அதை அவங்களுக்கு செயல்படுத்த தெரியாதான். அதுதான் அது.